கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட், அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மல்டி இயர் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதே சேம் டைம் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மல்டி பேக்கர் ஸ்டாக்காக ஆகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் எல்லா தகுதியும் இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. முடிவு உங்களோட தான் இருக்கட்டும். ஸோ எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அது உங்களோட அனாலிசிஸ் படி நீங்கள் எடுங்க. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம சவுத் இந்தியன் பேங்க்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு வரலாம். இப்போது சவுத் இந்தியன் பேங்க்கோட மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது மார்க்கெட் கேபிட்டல், ஸோ 10,221 கோடி. ஸ்டாக் பிஇ 7.53. ஸோ இந்த ஸ்டாக்கோட பிஇ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணணும். ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பி அப்படின்னு பார்க்கும்போது 14.6 இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம ஸ்டாக்கோட பிஇ பார்த்திங்கன்னா 7.5 இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பேராமீட்டர் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு வந்து அதே சேம் டைம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 35% உங்களுக்கு பிஇ, அதாவது இண்டஸ்ட்ரி பியோட ஸ்டாக் பிஇ வந்து கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்ஓசிஇ 6.50, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய். நெக்ஸ்ட் வந்து ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் 13.8 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த 3 பேராமீட்டருமே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸாக இருக்குது. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ 8 இல்லை 9 தான் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13 பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சின்ன, அதாவது ஸ்மால் கேப் ஸ்டாக்காகவே இருந்தாலும் எங்களோட ஆர்ஓசிஇ ஹெல்த்தியாகவே உங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெப்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம், அதாவது ஒரு பேங்கிங்காக இருக்கட்டும் இல்லை நான் பேங்கிங் ஸ்டாக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு டெப்ட்டு தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு டெப்ட்டு இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை பெரிய விஷயமாக நம்ம இதை எடுத்துக்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூ பார்க்கணும். ஒரு லாங் டேர்மில் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணணும், அதாவது லாங் டேர்முக்கு ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம பை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களோட புக் வேல்யூ பார்க்கணும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூ 40. ஸோ 40 ரூபா 60 பைசாவாக இருக்குது. ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 39. ஸோ கரண்ட் ப்ரைஸை விட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ புக் வேல்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலாக ஸோ இந்த லாங் டேர்ம் ஸ்டாக்குக்கு உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது புக் வேல்யூவோட கொஞ்சம் கம்மியாகவே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஒரு சூப்பரான ஒரு பேராமீட்டர் நமக்கு வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேராமீட்டரும் கூட. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இன்ட்ரின்சிக் வேல்யூ. இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, நெக்ஸ்ட் இது வந்து எந்த ப்ரைஸ் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம இது வந்து இண்டிகேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு அடுத்த கட்டம், நான் சொல்கிறது இது எண்டு கிடையாது, அடுத்த கட்டம். அப்படி பார்க்கும்போது இன்ட்ரின்சிக் வேல்யூ 54.2. ஸோ இந்த 54 அட்லீஸ்ட் 54 வரைக்குமாவது போகும். ஸோ அப்படின்றது இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்ஸ், அதாவது டிவிடெண்ட் கூட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு 1% கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 1. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து இந்த ஃபேஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு சில கம்பெனிகளுக்கு பார்த்திங்கன்னா 5, 10, 5, 2 அப்படி இருக்கும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 1 தான் இருக்குது. ஸோ இவங்க நெக்ஸ்ட்டு வந்து போனஸ் ஷேர் கொடுத்தா தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ப்ரைஸ் டு புக் வேல்யூ. ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது உங்களுக்கு 0.96 தான் இருக்குது. ஸோ புக் வேல்யூவோட கொஞ்சம் என்ன இருக்குது, கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது இங்கே நமக்கு புரியும். ஓகே, வால்யூம் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ பெக் ரேஷியோ பாருங்களேன், ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது இந்த பெக் ரேஷியோ. ஸோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.04 தான் இருக்குது. ஒரு அபார வளர்ச்சி இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு அபார வளர்ச்சி இருக்குது. அப்படியே ஒரு அசுரத்தனமான வளர்ச்சி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்றத இந்த பெக் ரேஷியோ இண்டிகேட் பண்ணுது. அதே சேம் டைம் உங்களுக்கு புக் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. புக் வேல்யூவோட கம்மியாக ட்ரேட் ஆகிற
ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்கு தான் இருக்கும். வெறும் புக் வேல்யூவை வச்சு மட்டும் நம்ம லாங் டேர்முக்கு ஒரு ஸ்டாக் வந்து பிக் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த பேராமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பிஇ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. ஸோ ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எந்த ரேஷியோவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இவங்களோட பியர்ஸ் ஸோ இவங்க யார் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ இவங்க அதாவது பியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்கள விட பெட்டராக அதாவது ஸ்மால் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட பியர்ஸ் இவங்க கொடுத்துருக்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க், கோட்டாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐடிபி பேங்க், எஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது சவுத் இந்தியன் பேங்க். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது ஸோ இவங்களோட ஆர்ஓசியை செக் பண்ணி பாருங்களேன். ஒரு நிமிஷம். இது உங்களுக்கு ஆர்ஓசி அப்படின்னு பார்க்கும்போது எது ஹெல்த்தியாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம 7.51, நெக்ஸ்ட்டு 7.87, 8, 7, 6. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு டாப் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டாப் கம்பெனிகளே உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு 7.51 தான் வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சிஸ் பேங்காக இருக்கட்டும், கோட்டாக் பேங்காக இருக்கட்டும், ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்குது, 7.51 தான் ஆர்ஓசியே வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ 6.50 வச்சுருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியாக வச்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களோட நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது அதாவது டாப் கம்பெனிகளுக்கு ஈக்குவலாக இவங்களோட ஆர்ஓஇ இருக்குது. இவங்களோட ரெவென்யூ அந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத ரெவென்யூ அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து நம்பரை கம்பேர் பண்ண வேண்டாம், பர்சன்டேஜ் வைஸாக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ சவுத் இந்தியன் பேங்க்கோட இந்த நெட் என்பிஏ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படி, காசா ரேஷியோ, ஸோ கிராஸ் என்பிஏ, ஸோ இந்த இப்போ பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதாவது பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே நம்ம இப்போ பார்க்க வரோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அதாவது அது வந்து ஜென்ரலாக நம்ம வந்து மற்ற எல்லா ஸ்டாக்குக்குமே பார்க்கக்கூடியது பேங்கிங் அண்டு நான் ஃபினான்ஸ் பேங்கிங்க்கு நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் இந்த நெட் என்பிஏ மார்ஜின். அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 3.2% வச்சுருக்காங்க. ஸோ அதாவது கிராஸ் என்பிஏ அப்படின்னு பார்க்கும்போது 4.7%, நெட் என்பிஏ பொறுத்த வரைக்கும் 1.61% வச்சுருக்காங்க. இந்த கிராஸ் என்பிஏ அப்படின்னா நான் பெர்ஃபார்மிங் அசட், அதாவது மொத்தமாக அவங்களோட கால்குலேட் பண்ணும்போது நான் பெர்ஃபார்மிங் அசட் 4.74% வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெட் என்பிஓனா உங்களுக்கு நெட்டாக இப்போ அவங்க நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் மொத்தமாக அவங்க கால்குலேட் பண்ணி நான் பெர்ஃபார்மிங் அசட் பார்க்கும்போது 1.61% வச்சுருக்காங்க. ஸோ அதாவது இங்கே தான் வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்குக்கும் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்குக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் இந்த ஜோனில் தான் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே இந்த நெட் என்பிஏ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹையாக இருக்குது. அதாவது இவங்க கொடுத்த லோனுக்கு ஸோ இவங்க அதாவது இன்ட்ரெஸ்ட் கட்டாமல் இருக்கிறவங்களோட ஸோ அந்த கால்குலேஷன் தான் இது. ஸோ இந்த நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட் அவங்க கொடுத்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டாமல் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ரேஷியோ தான் இது. ஸோ இதே பார்க்கும்போது நம்ம இந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இல்லை அதிகமாக இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்றத நெக்ஸ்ட் நம்ம சில எடுத்துக்காட்டுக்காக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிசி பேங்க்கும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த காசா ரேஷியோ. இந்த காசா ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்க பரவாயில்ல நல்லாயிருக்கு, 31.9% வச்சுருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்குக்கு ஈக்குவலாக வச்சுருக்காங்க. ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கால் இந்த அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயந்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். ஸோ இந்த சவுத் இந்தியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ரீஜனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கேரளா. ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்க 53% இவங்களுக்கான அதாவது பார்க்கும்போது கஸ்டமர் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியா அப்படி பார்க்கும்போது ஸ்டேட் அப்படி பார்க்கும்போது கேரளா 53% வச்சுருக்காங்க. அடுத்து சவுத்து, அதாவது கேரளாவுக்கு சவுத்தில் இருக்கும்போது பார்க்கும்போது 30% வச்சுருக்காங்க. கேரளா விட்டு சவுத் ஏரியாவில் சவுத் ரீஜனில். நெக்ஸ்ட்டு இந்தியா ஃபுல்லாக பார்க்கும்போது மொத்தத்தையும் கணக்கு பண்ணும்போது 17% வச்சுருக்காங்க. ஸோ அதிகமான ஒரு இவங்க அதாவது இவங்களுக்கு எங்கேருந்து ரெவென்யூ அதிகமாக வருதுன்னா கேரளாவில் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி இந்த என்பிஏ நான் அந்த அதாவது இந்த ரேஷியோ வந்து மற்ற லார்ஜ் கேப் ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு
இவங்க வந்து கம்மியாக இருக்காங்களா இல்லை அவங்களோட ஈக்குவலாக இருக்காங்களா அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாமா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட இந்த காசா ரேஷியோ, என்பிஏ, நான் என்பிஏ, ஸோ எந்த அளவுக்கு உங்களோட ரேஷியோ இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட இந்த நான் என்பிஏ காசா ரேஷியோ, ஸோ இதெல்லாம் எந்த ரேஷியோவில் அவங்க வச்சுருக்காங்க, ஸோ இவங்களுக்கும் சவுத் இந்தியன் பேங்க்குக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, என்ன இருக்குது கரண்ட்டாக பார்க்கும்போது கிராஸ் என்பிஐ பாருங்கள். ஸோ நான் அதாவது கிராஸ் என்பிஐ பொறுத்தவரைக்கும் 1.33% வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அதாவது நெட் என்பிஐ பாருங்கள் 0.4% வச்சுருக்காங்க. ஸோ அதாவது இதுதான் உங்களுக்கு ஸோ ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்குக்கும் ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்குக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்றது நல்லா தெரியுது. ஸோ அதாவது நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியன் பேங்க் இந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது அது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படின்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இன்னும் அதாவது ஃப்யூச்சரில் இந்த சவுத் இந்தியன் பேங்க் இன்னும் க்ரோத் இருக்கும் அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க காசா ரேஷியோ பொறுத்த வரைக்கும் கொடுக்கல. ஸோ நெட் என்பிஏ கொடுத்துருக்காங்க, கிராஸ் என்பிஏ கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து வேறு ஏதாவது ஸ்டாக்கில் லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஐசிஐசிஐ பேங்க்கோட ரேஷியோ. ஸோ இந்த கிராஸ் என்பிஏ பாருங்கள் 2.30வும் அதே சமயத்தில் நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.44% வச்சுருக்காங்க. ஸோ அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட கம்பேர் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதே சவுத் இந்தியன் பேங்க்கோட கம்பேர் பண்ணும்போது ஒரு வித்தியாசம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பாருங்களேன், இந்த காசா ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அவங்க கொடுக்கல. ஆனால் சேம் டைம் பார்க்கும்போது ஸோ இது வந்து உங்களுக்கு ஐசிஐசிஐ பேங்க்குக்கு கொடுத்துருக்காங்க 39.4% இருக்குது. இந்த காசா ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் ஆஃப் த பேராமீட்டர்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் இந்த சவுத் இந்தியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் 31 வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ரேஷியோவில் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த நெட் என்பிஏ, கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ வந்து நெக்ஸ்ட் வந்து எதிர்காலத்தில் எதுவும் மாறும் அப்படின்றத நம்மளால் நம்பலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டையும் நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது சவுத் இந்தியன் பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டை நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போது நான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்திருக்கேன். இப்போது சவுத் இந்தியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட்டாக இப்போ 2014 இவங்களோட ரெவன்யூ எந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்போ கரண்ட்டாக ஒவ்வொரு வருஷமும் இவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ 2014 இப்போ 2025 வரைக்கும் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ 2014 பொறுத்த வரைக்கும் 5015 கோடி ரெவன்யூ. நெக்ஸ்ட்டு 5200, 5500, 5800, 6000, 6800, 7700 உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும். ஸோ அதாவது அதுக்கு இடையில வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு அப்ஸ் ஆர் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அது பேசிக்காக எல்லா கம்பெனிகளையும் இருக்கக்கூடியதான். ஆனால் இப்போ கரண்ட்டாக பார்க்கும்பொழுது 9413 கோடி. ஸோ உங்களுக்கு எவ்ரி இயர் உங்களுக்கு வந்து இவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு தான் இருக்குது. ஸோ 2014 பொறுத்த வரைக்கும் 5000 கோடியாக இருந்த இவங்களோட ரெவன்யூ இப்போ பார்க்கும்போது 9500 கோடியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுளாக மாறி இருக்குது. அதே சேம் டைம் இவங்களோட ரெவன்யூ இந்த அளவுக்கு ஏறி இருக்குது, ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சேம் டைம் இவங்களோட ப்ராஃபிட்டும் உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம இப்போது பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான பேராமீட்டரில் அதுக்கும் ஒன்று. ஒரு கம்பெனி எவ்வளோ ரெவென்யூ பண்ணுறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, அதே சேம் டைம் பார்க்கும்போது ப்ராஃபிட்டும் பண்ணணும். ஓகே, நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 2014 508 கோடி. இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது கொஞ்சம் இடையில வந்து கொஞ்சம் டவுன் ஆகிருக்கும், 105 கோடி, 62, 45 கோடி. அதே சேம் டைம் பார்க்கும்போது 775, 1070. அதே சேம் டைம் பார்க்கும்போது அவங்களோட ரெவென்யூ வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு குறையலை. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 2021 அந்த கொரோனா வந்த டைமாக இருக்கலாம். ரைட், 22, 23, 24, 25 கண்டிப்பாக. ஸோ அந்த டேர்மில் தான் உங்களுக்கு இவங்களோட ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு டிக்ளைன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ கரண்ட்டாக பாருங்களேன் 1300 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இங்கே இருக்குது 1303 கோடி இப்போ கரண்ட்டாக. ஸோ ப்ராஃபிட் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, உங்களுக்கு ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதே சேம் டைம் அவங்களோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ஒன் ஆஃப் த பேராமீட்டர் அப்படி பார்க்கும்போது இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இயரும்
ஒரு கம்பெனியோட இபிஎஸ் அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏர்னிங் பர் ஷேரும் ஒரு கம்பெனிக்கு 1,00,000 கோடி ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஷேரும் எவ்வளவு சம்பாதிக்குது அப்படின்றது தான் இந்த இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர்னிங் பர் ஷேர். ஓகே, இது எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, சில டோட்டலாக ஒரு 10 இயர்ஸில் எந்த அளவுக்கு மல்டிபிள் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ 2014 ₹2.27 இருந்த இவங்களோட இபிஎஸ் இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது ₹4.98. ஸோ கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்கு. ஓகே, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது 11 இயர்ஸில் ஸோ இந்த அளவுக்கு டபுள் ஆகிருக்கு. ஸோ ஒரு சூப்பரான க்ரோத்தை தான் இந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்கலாம். ஸோ இன்வெஸ்டர் அதாவது ப்ரொமோட்டர் எந்த அளவுக்கு இவங்களோட கம்பெனியில் ஷேர் ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ப்ரொமோட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே இல்லை. ஸோ நிறையா ஸ்டாக்கில் இந்த மாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதாவது ஃபினான்ஸ் ஆர் நான் ஃபினான்ஸில் இருக்கும். ஓகே, எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா 11% செப்டம்பர் 17.91 கிட்டத்தட்ட 18% என்ன இருக்காங்கன்னா உங்களுக்கு 18% வச்சுருக்காங்க. அதே சேம் டைம் 11 டிஐ பொறுத்த வரைக்கும் 12% நியரில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பப்ளிக்கிட்ட தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஹோல்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, 70% வச்சுருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் எஃப்ஐஆர் இருக்கட்டும் டிஏஆர் இருக்கட்டும் ஸோ இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்கன்னா ஸோ அவங்க சும்மா வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ் பண்ண மாதிரியே இந்த ஸ்டாக் வந்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல க்ரோத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்பலாம். ஸோ அதே சேம் டைம் இந்த ஸ்டாக் வந்து மல்டி பேக்கர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா டெக்னிக்கல் அனாலிசிஸை பண்ணிடுவோம். ஸோ இந்த ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம சவுத் இந்தியன் பேங்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸை இப்போ பண்ணிடுவோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மல்டி இயர் பிரேக் அவுட் நடந்திருக்கு. நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே பாருங்கள், இந்த அதாவது இந்த அதாவது 2018 ஹையை ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷ ஹையை இப்போ என்ன இருக்குது ஸோ இப்போது உடச்சிருக்கு. இப்போ உடச்சி உங்களுக்கு பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் ஸோ பிரேக் அவுட்டும் வீக்லியில் எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்பரான பிரேக் அவுட்டாக தெரியாது. ஸோ இதை நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் இருக்குது ஸோ வீக்லியில். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களோட நெக்ஸ்ட் வந்து அப்படி பார்க்கும்போது இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ₹55 வரைக்கும் இப்போது அதாவது கரண்ட்டாக ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ₹55 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரவுண்டிங் இதை வந்து நம்ம ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு பிரேக் அவுட் வந்து கிளியர் கட்டாக நடந்திருக்கா அப்படின்றத நம்ம இப்போது பார்க்கலாம். ஸோ நான் இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் பாருங்கள். ஸோ கிளியர் கட்டாக என்ன இருக்குது ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ஒரு ரீடெஸ்ட்டும் எடுத்துருச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மேலே உங்களுக்கு போயிட்டு பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே போயிருக்கும். அதாவது எந்த கேண்டிலாவது ஒரு கேண்டில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கா பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஏன் ஒவ்வொரு வீடியோவிலையும் பிரேக் அவுட் அந்த பிரேக் அவுட் அதாவது அந்த பிரேக் அவுட் கொடுத்துருந்தாலுமே கூட ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது நம்ம இந்த ரீசனுக்காக தான். ஸோ உங்களுக்கு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கலாம், இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டாகவும் மாறலாம். இந்த ரீசனுக்காக தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம உங்களுக்கு இதை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே வர்றோம். ஸோ இப்போது கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக் வந்து ஃப்யூச்சரில் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம லாங் டேர்ம் ஸ்டாக்குக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒர்த்து அப்படின்றத நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு மல்டி இயர் பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. அதே சேம் டைம் ஸோ மல்டி இயர் பிரேக் அவுட்டோட டார்கெட் தான் இந்த ₹55 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸோ நீங்கள் வந்து இந்த மல்டி இயர் பிரேக் அவுட்டுக்காக நான் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து அதாவது கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நம்ம ஒன்று எஸ்எல்ல கொடுக்கலாம். அதே சேம் டைம்
ஒரு மைனர் ட்ரெண்ட் லைனும் நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ராப் பண்ணலாம். ஸோ மைனர் ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த மைனர் ட்ரெண்ட் லைனில் தான் இப்போ என்ன இருக்குது, உங்களுக்கு கரண்ட்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஓகே, இல்லை இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு முன்னாடியே உங்களுக்கு எடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், இதோட விக் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், ஸோ எக்ஸாக்டாக இந்த மைனர் ட்ரெண்ட் லைனில் தான் உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ அதே சேம் டைம் இந்த ட்ரெண்ட் லைனில் ஒவ்வொரு தடவையும் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு ஹை போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே ஒரு கரெக்ஷன் கூட ரீடெஸ்ட்டுக்காக வரலாம். அப்படி வரும்போது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் கீழே இறங்கும்போது பயப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் அதோட ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ஆல் டைம் ஹையை உடச்சி கீழே பேரிஷ் கண்டென்ட் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ டார்கெட் பார்த்துட்டோம். ஸோ பிரேக் அவுட் அப்படின்றத நம்ம உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணிட்டோம். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட்டு 2 உங்களுக்கு ரீசனுக்காக நம்ம இதை பண்ணலாம். ஒன்று மல்டி இயர் பிரேக் அவுட், ஒரு 1 hour ஒரு 6 monthsலேருந்து 1 yearக்குள்ளே நான் ஹோல்ட் பண்ணுறேன். நான் சொல்கிறது அதிகபட்சமாக சொல்லியிருக்கேன், ரொம்ப கம்மியாக சொல்லிட்டேன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணலாம். ஏன்னா 3 monthஸில் உங்களுக்கு இப்போது ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் டைமிங் வந்து கொஞ்சம் ஹையாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சேம் டைம் டெக்னிக்கலாகவும் இந்த ஸ்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 55 அப்படின்றது இந்த மல்டி இயர் பிரேக் அவுட்டுக்கு கொடுத்துருக்க டார்கெட். ஸோ லாங் டேர்மில் இந்த ஸ்டாக்கை நம்ம வச்சுருந்தோம்னா, லாங் டேர்ம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ என்னுடைய பார்வையில் 10 வருஷத்துலேருந்து 20 வருஷம். ஸோ இதை தான் நான் லாங் டேர்ம் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க அனாலிசிஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னா உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.